نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كلوا واشربوا وتصدقوا والبسوا في خير إسراف ولا محيلة رواه البخاري صدق رسوله النبي الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏகப்பட்ட காரியங்கள் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் முற்றிலும் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தவிர்த்து கொள்வதற்கு வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து அவனை விட்டுவிட்டானா என்று பார்த்தால் அப்படியே அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தை படைத்து அப்படியே அல்லாஹ் தஆலா விட்டுவிடவில்லை. மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அவனை தவறான வழியின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் குர்ஆனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா அருள்கொடையாக கொடுத்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்னிடத்தில் நாளை மறு உலகில் வருகிற பொழுது அவனிடத்தில் எப்படிப்பட்ட கூலிகளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி அவன் பெற்றுக்கொள்ளவில்லையானால் நன்மையான காரியங்களில் பக்கம் அவன் ஈடுபட வேண்டும், தீமையான காரியங்களில் பக்கம் அவன் விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் குர்ஆனும் ஹதீஸும் இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறது. உலகத்தில் எல்லாம் நேசித்து அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் எந்த வெற்றியும் நமக்கு கிடைக்காது. உலகத்தில் அவர்கள் நேசிக்கிறார்கள் என்பதற்காக நான் செய்கிறேன், இவனுக்காக நான் செய்கிறேன்,
என்னுடைய தோழனுக்காக நான் செய்கிறேன், என்னுடைய நண்பனுக்காக செய்கிறேன் என்று உலகத்தில் அவரவர் விருப்பப்படி அவருக்காக அவருடைய அன்பை பெறுவதற்காக செய்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய அன்பு உலகில் கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய அன்பு அருள் ரஹ்மத்தி கிடைக்கவில்லை என்றால் அந்த அடியான் நரகத்திற்கு சென்று விடுவார். எந்த அடியானுக்காக வேண்டி நீ தவறான காரியங்களை செய்தாயோ, எந்த அடியானுக்காக வேண்டி வீண் விரயமான செயல்களை நீ செய்தாயோ, இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத விஷயங்களை நீ செய்தாயோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத ஒரு விஷயங்கள் யார் புதியதாக கொண்டு வருகிறார்களோ, இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களை யார் சொல்லுகிறார்களோ, செயலாக இருந்தாலும் சரி, அது சொல்லாக இருந்தாலும் சரி, அது அங்கீகரிக்கப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாத்திற்கு புறம்பாக இருக்குமானால் அது முற்றிலும் அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உலகளவில் நாம் பார்க்கிற பொழுது அதிகமான வீண் விரயங்கள் நிறைந்திருக்கிறது. உணவு விஷயங்களில் நீங்கள் பாருங்கள், உணவு விஷயங்களிலும் நம்மில் வீண் விரயங்கள் நிறைந்திருக்கிறது. ஆடைகளை நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் ஆடைகளுடைய விஷயத்திலே வீண் விரயங்கள் நிறைந்திருக்கிறது. அலங்காரங்கள் விஷயங்களில், ஆடை விஷயங்களில், நகைகளுடைய விஷயங்களில், இப்படி பல்வேறு விஷயங்களில், திருமணங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த திருமணம் ஏழ்மையான முறையிலே வீண் விரயம் இல்லாமல் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணங்களில் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது. அந்த திருமணத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான். எந்த திருமணத்தில் ஆடம்பரமாக செலவு செய்யப்படுகிறதோ, எந்த திருமணத்தில் ஏழைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு பணக்காரர்களுக்கு அழைப்பு கொடுத்து பணக்காரர்களை கண்ணியப்படுத்தப்படுகிறதோ அந்த திருமணம் அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்று தருவதில்லை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தருவதில்லை. அந்த திருமணத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வதில்லை. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மிருகங்களிலிருந்து நீரில் வாழுகின்ற மீன்கள் வரை அல்லாஹ் தஆலா கொடுத்த ரிஜிக்கை வீண் விரயம் செய்வதில்லை. நீங்க மாடை பாருங்கள், அதை வேண்டும் அளவிற்கு, அதுக்கு தேவையான அளவிற்கு அது உண்டு கொள்ளும். அது கோழியை பாருங்கள், அது தேவையான அளவிற்கு தேவை தன்னுடைய உணவை எடுத்துக்கொள்ளும். இப்படி உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் அதற்கு கொடுக்கப்பட்ட தேவையான அளவிற்கு மட்டும்தான் அதை உணவை எடுத்துக் கொள்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் மட்டும்தான் கொடுத்ததற்கெல்லாம் அளவுக்கு மீறி அவன் வீண் விரயம் செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு. நல்லடியார்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். என்னுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என்னுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன இதா அன்ஃபிகு, அவர்கள் செலவு செய்தார், அவர்கள் செலவு செய்தார், லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலா யக்துரு, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வகான பைன ஸாலிக கவாமா, இந்த இரண்டிற்கும் மத்தியிலும் நடுநிலையாக நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நல்லடியார்கள், இப்படிப்பட்டவர்களை தான் நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா 25, 67வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது, அளவுக்கு அதிகமாக வீண் விரயமும் செய்யக்கூடாது, இரண்டிற்கு நடுநிலையாக நடக்கக்கூடிய நல்லடியார்களை எல்லாம் விரும்புகிறான். அப்போ இன்று உலகளவில் நான் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு விஷயத்தை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். உணவு விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உணவு அருந்துகிற பொழுது ஒரு பருக்கு கீழே விழுந்து விட்டால் அதை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள்.
ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத விஷயங்கள் எல்லாம் இன்று இஸ்லாமிய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு உலக அளவிலே பெரும்பாலான மாற்று மதத்தினர்கள் அவர்கள் செய்வதை விட அதிகமாக நம்ம இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளி அன்று அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது வேறு விஷயம். அவர்களிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளலாம், சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம், வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் வெடிக்கிற விஷயத்தில் வருகிற பொழுது அந்த விஷயத்தில் முற்றிலும் மார்க்கம் தவிர்க்கிற, முற்றிலும் அதை தடுத்து நிறுத்துகிறது. அது ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வீண் விரயம் செய்யப்படுகிறது அல்லாஹ் விரும்புவானா? ஒருபோதும் அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அப்படி இருக்கிற பொழுது வெடி என்கிற விஷயத்தில் வருகிற பொழுது அதுவும் வீண் விரயம் தான். ஆனால் அவர்கள் 1000 ரூபாய்க்கு வெடி வாங்குகிறார்கள் என்றால், ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பார்க்கிற பொழுது 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் வெடி வாங்கி வெடிக்கிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, புத்தாண்டுகள் கொண்டாடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த இடத்தில் குஃபார்களுடைய வணக்கங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் கேலிகளும் கூத்துகளும் இருக்கும். கேலிகளும் கூத்துகளும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இசை கருவிகள், மதுவில் மூழ்கியிருப்பார்கள், வெடி வெடிப்பது, இது போன்ற அனைத்து விதமான அநாகரிகமான செயல்கள் எல்லாம் எங்க இருக்கிறதோ அது அவங்களுக்கு ஒரு பகுதி, அது அவர்களுடைய வணக்கத்தில் ஒரு பகுதி. ஆனால் குர்ஆன் இங்க என்ன எச்சரிக்கிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, என்னுடைய நல்லடியார்கள் செலவு செய்தால் அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். வகான பைன ஸாலிக கவாமா, இந்த இரண்டுக்கு மத்தியிலே நடுநிலையாக நடந்து கொள்வார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை செல்வங்களை குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு சிலர்கள் சொல்வதுண்டு, வெடிதானே, சின்ன பிள்ளைங்க சந்தோஷத்திற்காக வெடித்துக் கொள்ளட்டும், இதுல என்ன இருக்குது என்று நாம் சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். ஒரு குழந்தை இடத்தில் 100 ரூபாய் கொடுத்து அவனுடைய விருப்பப்படி நீ ஏதாவது வாங்கிக்கொள் என்று சொல்லிவிடுகிறோம். அந்த குழந்தை அவனுடைய விருப்பப்படி அந்த பணத்தை அடுப்பிலை கொண்டு போய் எரித்தால் அதை எரிப்பதற்கு நாம் விரும்புவோமா? ஒருபோதும் நாம் விரும்ப மாட்டோம். அதே போலதான் அந்த காசை வெடிக்கடையில கொடுத்து வெடி வாங்குவதும் ஒன்றுதான், நெருப்பில் தீயிட்டு கொளுத்துவதும் ஒன்றுதான். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. காசு பணங்களை அல்லாஹ், செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வத்தை எவ்வழியில் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒழுக்கத்தையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், குலு வஷ்ரபு வதஸத்தகு, உண்ணுங்கள் பருகுங்கள், எவ்வளவு சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீர்கள், பருகுங்கள், தண்ணீர் குடியுங்கள். வதஸத்தகு, உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டால் அந்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள். வல்பசு, நல்ல ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்திக் கொள்ளுங்கள், நறுமணங்களை பூசிக்கொள்ளுங்கள். ஃபில் கைரி இஸ்ராஃபி வலா மஹீலத்தி, பெருமையோடு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இஸ்ராஃப் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எச்சரிக்கிறார்கள். முதல்ல என்ன சொல்கிறார்கள்? சாப்பிடுங்கள், பருகுங்கள். ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? தர்மம் செய்யுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு சதகா செய்யுங்கள். வல்பசு, நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஃபீ கைரி இஸ்ராஃபி வலா மஹீலத்தி, பெருமையோடு என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, நான்
எவ்வளவு வேண்டுமானாலும் நான் செலவு செய்வேன், எவ்வளவு வேண்டுமானாலும் வீண்வரையும் செய்வேன், எவ்வளவு வேண்டுமானாலும் ஆடம்பரமான செலவுகளை செய்வேன் என்று பெருமையோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்திலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அதிலிருந்து பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகிறார். அதிலே பரக்கத்து ஏற்படாது. வீண்வரையும் இருக்கக்கூடிய அந்த செலவு இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் தஆலா அதை பிரியப்படுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், வகுலு வஸ்ஸரபு வலா துஸ்ரிபு, யாரு பருகுங்கள், குடியுங்கள், சந்தோஷமாக அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை நீங்கள் அனுபவிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதில் ஒரு சுழி, ஒரு துளி வீண்வரையும் இருக்குமானால் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக அதை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் 4 விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லும் வரை உங்களுடைய கால்கள் நகராது. மறுமை நாளில் 4 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும் வரை நீங்கள் மறுமை நாளில் உங்களுடைய கால்கள் நகராது. அதில் முதல் விஷயம், உங்களுடைய ஆயுளை குறித்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் விசாரிப்பான். உங்களுக்கு நான் ஆயுளை கொடுத்திருந்தேன், நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தேன், அந்த ஆயுளை எனக்காக எப்படி நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? எனக்காக நீங்கள் தொழுதீர்களா? எனக்காக தர்மம் செய்தீர்களா? எனக்காக ஜக்காத்து கொடுத்தீர்களா? இன்னவர் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா? நான் கொடுத்த செல்வங்களை நீ எப்படியெல்லாம் பயன்படுத்தினால், அந்த வயதை எந்த வழியில் நீ பயன்படுத்தினால் என்று ஆயுளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நமக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஆயுளை நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நாம் செலவழிக்க வேண்டும். ஒரு பக்கம் சம்பாதிக்கிற விஷயத்தில் செலவழித்தாலும் இன்னொரு பக்கம் அல்லாஹ்வை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால், மனிதனுக்கு ஒரு சிரமம் வந்து விட்டால், அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அவன் என்னை தேடி ஓடி வருகிறான், என்னிடத்தில் கையேந்துகிறான். அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் நீக்கிவிட்டால் அவன் என்னை மறந்து அவன் விரண்டு ஓடி விடுகிறான், என்னை ஏறெடுத்து பார்ப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் எச்சரிக்கிறார். இப்படிதானே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு அடியான் தன்னுடைய கொடுக்கப்பட்ட ரிஸ்குகளாக இருந்தாலும் சரி, ஆடைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த நிஅமத்துகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அடியான் அதை உணர்வு பூர்வமாக என் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறான், என் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், என் ரப்பு இந்த உணவை எனக்கு கொடுத்திருக்கிறான், என் ரப்பு எனக்கு கையை கொடுத்திருக்கிறான், என் ரப்பு இந்த செல்வத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று எந்த ஒரு அடியான் உணர்வு பூர்வமாக அதை செயல்படுத்துகிறானோ, எண்ணுகிறானோ, அவனிடத்தில் வீண்வரையும் இருக்காது, வீண்வரையும் செய்வது அவனுடைய உள்ளத்தில் தூண்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்றைக்கு எவ்வளவோ ரஹமத்துகள், எவ்வளவோ அருள்கொடைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அருள்கொடைகளுடைய நிஅமாத்துகளுடைய செல்வங்களை நாம் ஒரு நாளைக்கு யோசித்து பார்த்தால் அல்லாஹ்விற்கு ஒரு காலமும் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. சாதாரணமாக கண்ணை நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர்கள் கண் இல்லாமல் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கண்கள் இல்லாமல் இருக்கிறார்கள்? எத்தனை பேர்கள் கை இல்லாமல் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் நடக்க முடியாமல் இருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனோம் என்றால் டன்கணக்காக நம்ம என்ன செய்யறோம்? தண்ணீர் அருந்துகிறோம், அளவுகோல இல்லை. ஆனால் இன்னும் சில மருத்துவர்களால் எச்சரிக்கப்படுகிறது, ஒரு போன் அளவு தான் நீங்க தண்ணி குடிக்கணும். அதுக்கு மீறி நீங்க அதிகமாக தண்ணீர் குடிப்பீர்களே ஆனால் உங்களுடைய உடலுக்கு ஆபத்தை வெளிவெடுத்துவிடும், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஆயுளை கொடுத்திருக்கிறார். இந்த ஆயுளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் இங்கே யோசிக்க வேண்டும். உலக வாழ்க்கை என்பது ஈர்க்கக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், ஒரு அற்புதமான விஷயம்.
உங்களை அது ஈர்க்கப்பட்டால் நல்லடியார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வீண் விரயத்தின் பக்கம் அவர்கள் இழுக்கப்பட்டால் இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா இதை நேசிக்க மாட்டான் என்று அந்த விஷய தவறான வீண் விரயங்களை விட்டு அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பற்றி குறித்து சொல்கிறார். உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை ஒவ்வொருவரும் இங்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை எங்கே பயன்படுத்தினீர்கள்? இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை எந்த வழியில் நீங்கள் பயன்படுத்தினீர்கள்? அதை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நீங்கள் எவ்வாறு சம்பாதித்தீர்கள்? நீங்கள் சம்பாதித்தீர்கள் அல்லவா? ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதித்தீர்களா, ஹராமான முறையில் நீங்கள் சம்பாதித்தீர்களா என்று நாளை மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லும் வரை உங்களுடைய கால்கள் நகராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இன்று உலக அளவில் ஏதோ சம்பாதிக்கிறோம் என்கிற பேரில் ஹலால் ஹராமை பேணாமல் என்று ஏதோ சம்பாதித்துக் கொண்டு போகிறோம். ஆனால் மறுமை நாளில் இது குறித்து கண்டிப்பாக நீ ஹலாலான முறையில் சம்பாதித்தால் அதற்கு உண்டான நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான். நீ ஹராமான முறையில் வருவாயில் நீ சம்பாதித்தால் அதற்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் கொடுக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சம்பாதித்த பணத்தை எவ்வளியில் நீங்கள் செலவு செய்கிறீர்கள், செலவு செய்கிறீர்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் செலவு செய்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா அதை குறித்து குர்ஆனில் சொல்கிறான், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ். என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், என்னுடைய பாதையில் செலவு செய்வார்கள். வலா தல்கு பி ஐதிக்கும், வலா தல்கு பி ஐதிக்கும். இந்த வசனத்துல கொஞ்சம் கவனமா நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா இங்கே எச்சரிக்கிறார், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ். என்னுடைய அடியார்கள் நல்ல சாலிஹான அடியார்கள், இறையச்சமுள்ள அடியார்கள் என் வழியில் செலவு செய்வார்கள். வலா துல்கி பி ஐதிக்கும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா துல்கி பி ஐதிக்கும், உங்களுடைய கைகளால் உங்களுடைய அழிவை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய கைகளால் உங்களுடைய அழிவை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். பிஐதிக்கும் இலா தல்ஹது அஹ்ஸனு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நன்மை செய்யக்கூடிய விஷயங்களில் முஹ்ஸின்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். எப்படிப்பட்ட முஹ்ஸின்கள்? அல்லாஹ்விற்கு பயந்து, அல்லாஹ்விற்கு பயந்து இறையச்சமுள்ள நல்லடியார்கள், பாவத்தின் பக்கம் செல்லாமல், ஹராமின் பக்கம் செல்லாமல், வீண்வரையத்தின் பக்கம் செல்லாமல் தன்னை பாதுகாத்து நல்ல அமல்களின் பக்கம் முஹ்ஸின்களாக நல்ல சாலிஹான அமல்களை செய்கிறார்களே, அப்படிப்பட்ட நல்ல அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். மேற்கூறி ஒரு ஆயத்தை நான் சொன்னது அல்லவா, வலா தல்கு பி ஐதிக்கும் இலா தல்ஹகதி. உங்களுடைய கைகளால் உங்களுடைய அழிவை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு உலக அளவில் நடக்கப்படுகின்ற வெடி வெடிப்பதாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர்கள் வெடியால் கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வெடி வெடித்து கண் குருடாக்கப்பட்டு இருக்கிறது, காது செவிடாக இருக்கிறது, உடலில் முழுக்க பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்லப்போன மருத்துவமனையில் நீங்கள் போய் பாருங்கள், மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தீபாவளி அன்றைக்கு மட்டும் கை போய்விட்டது, ஒரு குழந்தை வெடி வெடித்து அதனுடைய கண் போய்விட்டது. இப்படி சாரசாரையாக தீபாவளி அன்றைக்கு மட்டும்தான் தன்னுடைய உடல் உயிர் கூட போய்விடுகிறது. எத்தனை குடிசைகள் எரிந்து போய்விடுகிறது. இப்படி பலவிதமான இந்த வெடி வெடிப்பதின் மூலியமாக தன்னுடைய அழிவை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது இஸ்லாமிய சகோதரருக்கு மத்தியில் அவர்கள் வெடிக்கிறார்கள் என்றால் அது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாமியர்களாக நாம் இருக்கிற பொழுது இது இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா தீபாவளி அன்றைக்கு எங்கேயாவது வெடி வெடிக்க சொல்லி இருக்கிறானா?
அவர்களுக்கு ஒப்பாக நீங்கள் மாற்று மதத்தினர்களுக்கு ஒப்பாக நீங்கள் நடப்பீர்களேயானால், மாற்று மதத்தினர்களுக்கு நீங்கள் ஒப்பாக நடப்பீர்களேயானால் அவர்களை சார்ந்தவர்கள் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுகிற பொழுது அவர்களோடு எழுப்பப்படுவீர்கள். யாரோடு நீங்கள் ஒப்பாக அவர்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் அல்லவா, அவர்களை சார்ந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஒப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எந்த நேரத்திலும் அவர்கள் ஒப்பாக்கவில்லை. யகூதிகள் நஸரானிகள் நோக்கு வைக்கிற பொழுது அதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளுக்கும் நஸரானிகளுக்கும் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். ஆஷுராவுடைய நாளில் சொன்னார்கள், நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் பிறை 9 நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஏன் அவர்களுக்கு ஒப்பாக நோன்பு வைத்திருக்க வேண்டியதானே? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறு செய்ய வேண்டும்? அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூதிகளுக்கும் நஸரானிகளுக்கும் நீங்கள் மாற்று செய்யுங்கள். தாடி அவர்கள் சரைத்துக் கொள்வார்கள், தாடியை அவர்கள் சரைத்துக் கொள்வார்கள், மீசையை தாடி அவர்கள் சரைத்துக் கொள்வார்கள், மீசையை நீங்கள் கத்திரித்துக் கொள்ளுங்கள், தாடியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு ஒப்பாக இருக்க வேண்டியதானே? எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு ஒப்பாக எந்த நேரத்திலும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது. அதே போல சூரியன் மறைகிற பொழுதும் சூரியன் உதிக்கிற பொழுதும் உச்சியில் இருக்கிற பொழுது நீங்கள் தொழுகாதீர்கள், வணங்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் தான் யகூதிகளும் நஸரானிகளும் வணங்குவார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். சஹாபாக்கள் இடத்துல அவங்கெல்லாம் மணி வச்சு பாங்கோசை அவங்க இடத்துல அவங்களை அழைப்பதற்காக வணக்க வழிபாடுகளுக்காக அழைப்பதற்காக வேண்டி சங்குகளை ஊதுவார்கள், மணி அடிப்பார்கள். சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், நம்மளும் தொழுகைக்காக மக்களை அழைக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று மக்களிடத்தில் ஆலோசனை செய்கிற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு கருத்தை சொல்கிறார். யார் சொல்ல மணி வைக்கலாம், நெருப்பு மூட்டலாம், சங்கு ஊதலாம், டப் அடிக்கலாம் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதை போல நான் ஒரு கனவு கண்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பிலாலே, நீங்கள் வாங்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அவர்களுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்றால் மணி ஓசை வைத்திருக்க வேண்டியதானே, சங்கு வைத்து ஊதிருக்க வேண்டியதானே, நெருப்பை வைத்து மூட்டி மக்களை தொழுகைக்காக அழைத்திருக்க வேண்டியதானே. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் எக்காலத்திலும் அவர்களுக்கு ஒப்பாக எதுவுமே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு மாற்றமாக நாம் நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சிபத்த யௌமில் ஃபஹும் மன் ஷதபத பில் கௌமி ஃபஹும், யார் மாற்று மதத்திற்கு ஒப்பாக அவர் செய்யக்கூடிய செயலை செய்கிறாரோ அவரை சார்ந்தவர். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவரை நரகத்தில் தள்ளிவிடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இதுவும் வீண் விரயத்தில் கட்டுப்பட்டது, இன்னல் ஃபித்னத்தில் கானு இஹ்வான ஷைத்தான வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா.
அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யாரெல்லாம் வீண் விரயத்தின் பக்கம் செல்கிறார்களோ, வீண் விரயமான செயல்களை செய்கிறார்களோ, அவன் யாரை சார்ந்தவன் தெரியுமா? ஷைத்தானுடைய சகோதரன். ஷைத்தானுடைய சகோதரன். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அப்படி அந்த ஷைத்தான் யாரு தெரியுமா? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்த நன்றி கெட்ட ஷைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கிறார். எந்த அளவிற்கு எச்சரித்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சாப்பிடுகிற பொழுது அளவுக்கு மீறி நீங்கள் சாப்பிடாதீர்கள், 3 பகுதிகளாக நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். இதை யார் பின்பற்றிய காலமெல்லாம் அவர்களுக்கு எந்த நோயும் வராது, இன்ஃபெக்ஷன் வராது, வயிற்று வலி வராது, எந்த வியாதியும் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான இந்த 3 விஷயங்களை சொல்கிறார்கள். நீங்கள் உணவு உண்ணுகிற பொழுது 3இல் ஒரு பகுதியை நீங்கள் உணவு உண்டு கொள்ளுங்கள், 3இல் ஒரு பகுதியை நீங்கள் தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள், 3இல் ஒரு பகுதியை நீங்கள் வயிறை காலியாக்கி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை யார் காலமெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த நோயும் எந்த ஆபத்தும் வருவதில்லை. ஒரு வெடியை வாங்கி கொடுத்த பிள்ளைகளை வெடிக்க சொன்னா வாலடியாக அவர்கள் வெடிக்கும் காலமெல்லாம் அந்த பாவம் யார் ஆரம்பித்தாரோ அவருக்கு போய் என்னவாகி விடுகிறது, தீமை போய் சேருகிறது. ஒரு அடியார் தண்ணீர் குடத்தை வாங்கி வைத்தார், தொழுகக்கூடியவர்கள் தண்ணி குடித்து விட்டு அதை செல்லுகிறார். இப்படி அதை தண்ணி குடிப்பதில் எந்தெந்த அடியார்கள் தண்ணி குடிக்கிறார்களோ அந்த தாகத்தை தீர்த்த நன்மை யார் அந்த குடத்தை வாங்கி வைத்தாரோ, தண்ணீர் சேகரித்து வைத்தாரோ அவருக்கு போய் அந்த நன்மை சேருகிறது. அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுது எது தேவை எது தேவையில்லை என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவ்வழியில் வாழ்ந்து எல்லா காரியங்களிலும் எந்த தேவைகளிலும் வீண்வரையமான செயல்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இவ்வுலகில் வாழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று நல்ல சாலிஹீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.